ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு மட்டும். வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்மளுக்கோசரம் எவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏலக்காய் டீ வச்சு கொடுத்தா இன்னும் அவங்க வேலை இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும். வாங்க ஏலக்காய் டீ வைக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த சேனலுக்குள்ளே நம்ம போகலாம். சுவையான ஏலக்காய் டீ வாங்க வைக்கலாம். டீ வைக்கணும்னா முதல்ல பால் வேணுங்க. நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா ஆவின் பால். ஆவின் பால் பாக்கெட்டில் இருக்கும், ஆரோக்கிய பால் இருக்கும். ஆரோக்கியாலும் வைக்கலாம், ஆவின் பாலும் வைக்கலாம். டீ வைக்கிறதுக்கு இந்தமாரி ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க. 2 பேர் டீ குடிக்கணும்னா 1.5 டம்ளர் பால் எடுத்துக்காங்க, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் டீ நல்லா திக்காக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். டீ தூள் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான டீ தூளும் போடலாம், ஆனால் அந்த சுவை கொடுக்கறது நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நம்ம டீ வச்சு கொடுப்போம். அந்த டீ ரொம்ப சுவையாக இருந்துச்சுன்னா அங்கே போகிறப்பெல்லாம் அந்த விருந்தாளிங்க அங்கே டீ நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. டீ ரொம்ப முக்கியமானது. டீ சுவையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பாலில் அதிகமாக தண்ணி கலக்கக்கூடாது. கம்மியாக நீங்கள் தண்ணி கலந்துட்டிங்கன்னா டீ ரொம்ப சுவையாக இருக்கும். பாக்கெட் பாலில் வைக்காத நீங்கள் சொசைட்டியில் மாட்டுப்பால் இந்தமாரி வாங்கினீங்கன்னா இன்னும் நீங்கள் தண்ணி கம்மியாக கலக்கணும். அப்போ தான் அந்த டீ ரொம்ப சுவையாக இருக்கும். டீயில் சர்க்கரை 2 பேர்த்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும். இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட பயன்படுத்திக்கலாம். நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். பாலில் டீ தூள் போட்டதுக்கப்புறம் அந்த பால் நல்லா பொங்கி வரணும். ஒரு 3 தடவை பொங்கினா போதும். அதிகமாக பொங்கி வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கணும். அதாவது அனல் கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம பொங்க வரப்போ கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் சேர்த்தி வரப்போ கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கலாம். டீ வைக்கிறது பார்த்திங்கன்னா ஏலக்காய் வேணும். ஏலக்காய் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி நல்ல ஏலக்காவாக புது ஏலக்காவை வாங்கி நுணுக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஏலக்காய் தூளை. டீ கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கொதி 3 கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூளை ஏலக்காய் பொடியை நம்ம டீ தூள் மேலே தூவலாம். நம்ம ஆரம்பத்திலே ஏலக்காய் பொடியை போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்காது. இந்த ஏலக்காய் வாசங்கள் ஏலக்காய் டேஸ்ட் இருக்காது. நம்ம கடைசியாக தான் அந்த ஏலக்காய் பொடி பண்ணதை நம்ம போடணும். ஏலக்காய் பொடியை நம்ம ஒரு கையளவு எடுத்து பாருங்கள், நான் எடுத்து போடுறேன். அந்த மாரி நம்ம போட்டிங்கனாவே போதுமானது. அதிகமாக போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக போட்டாலும் டேஸ்ட் இருக்காது. ஒரு பதமாக நம்ம அந்த ஏலக்காய் பொடியை நம்ம போடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், டீ பொங்கிடுச்சு ஏலக்காய் டீ. இப்போ நம்ம அந்த ஏலக்காய் டீயை வடிகட்டி நம்ம சாப்பிட்லாம். சர்க்கரையை போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போட்டாவே போதும். நல்லா சுவையாகவும் நல்ல தித்திப்பாகவும் நல்லா இருக்கும். நீங்கள் கம்மியாக சர்க்கரை சாப்பிட்றீங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்காங்க. இல்லை நல்லா எனக்கு டேஸ்ட்டு வேணும், இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்காங்க 2 பேர்த்துக்கு. டீ பார்த்திங்கன்னா வடிகட்டி நல்லா ஆற்றணுங்க. நல்லா நுரையோடு நீங்கள் ஆற்றுனீங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், டீயும் ஆறாது. என்ன தான் டீ வைக்கிறது ரொம்ப சின்ன வேலையாக இருந்தாலும் ரொம்ப எளிமையான வேலையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு
டீ வச்சு கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கடையில் போய் நம்ம டீ சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டீ வச்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.